சாமியார்களின் சாம்ராஜ்யம் சாமானியர்களையும் சர்வநாசம் செய்துள்ளது. அவர்கள் மடத்தில் இருப்பதை விட மாமியார் வீட்டில் இருப்பதுதான் இப்போது அதிகம். போலி சாமியார்களின் முகத்திரையை தோலுரித்து காண்பிப்பதற்காகவே நம் பள்ளி மாணவர்கள் நகைச்சுவையாக கற்பனை நயத்தோடு இப்போது இந்த நாடகத்தை அரங்கேற்ற உள்ளார்கள். இதோ திரைக்கு பின்னால். கேஸ் ஆரம்பிக்கலாம். மை லார்ட், இப்போது நான் விசாரிக்க போகும் வழக்கு என்னவென்றால், சாமியார் என்ற போர்வையில் ஜனங்களை ஏமாற்றும் ஒரு மோசடி ஆசாமியை பற்றி தான். அவர்தான் காக்கா சாமியார். காக்கா 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 சபாபதி, அங்க என்னையா செஞ்சுட்டு இருக்க? காக்கா வரணும்ல, அதான் சோறு வச்சு கூப்பிடுறேன். நாம என்ன அம்மாவாசை சாமியா கும்பிடுறோம்? காக்காக்கு சோறு வைக்கிறோம், மோர் வைக்கிறோன்னு. இது கோர்ட்டியா? கோர்ட்டு. சாரி ஒரு ஆளு. காக்கா காக்கா காக்கா. சாமி வந்திருக்காரு, யாராவது கால் கழுவி விடுங்க. ஏண்டா டேய், உன் சாமி என்ன 6 மாசம் குழந்தையா? உப்புற போட்டு கால் கழுவி விடுறதுக்கு இதெல்லாம் வீட்டுல பண்ணிட்டு வர மாட்டீங்க? நான் அதை சொல்லவில்லை, குருவின் பொற்பாதங்களை கழுவினால் புண்ணியம் கிடைக்கும் என்றேன். ஏண்டா டேய், நானே ஜாமீன் கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். புண்ணியம் கிடைக்கும் சரி காக்கா சாமியார், உங்க மேல 18 வழக்கு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதெல்லாம் போய் இருக்கு. என்னை நம்புங்கள், நான் எல்லாவற்றையும் திறந்தவன். எல்லாவற்றையும் திறந்தவன்னா போலீஸ் வரும்போது நான் கதை போட்டு உள்ள இருந்த கதவை திறந்து கிடந்துதானே? அப்போது எனது கட்சிக்காரர் ஆண்டவன் பேசிக் கொண்டிருந்தார் மயிலார். என்னமோ பக்கத்துல ஆன்டி கூட பேசிட்டு இருந்த மாதிரி அசாதா சொல்றாங்க பாத்தீங்களா? ஆன்டியா? அவன் ஆன்டி ஆன்டின்றான், நீ சாண்டியா சொல்ற விட்டனா? மிஸ்டர் காக்கா சாமியார், நீங்க அப்ப என்ன ஆண்டவன் கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? வெயில் காலமா இருந்துச்சுலப்பா, அதான் என்ன ஏசிவாங்கன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓஹோ, அதான் அவனை அரெஸ்ட் பண்ண வந்து ஏசி கிட்ட நீங்க விண்டோ ஏசியா இல்ல ஸ்பிட் ஏசியான்னு கேட்டுக்கலாச்சியா? என்ன செய்வது, ஆண்டவன் ஆட்டி வைக்கிறான், நான் ஆடிக்கொண்டே இருக்கிறேன். டேய், ஆண்டவன் என்ன டான்ஸ் மாஸ்டரா? அவர் ஆர்டிஸ்டா நீ ஆடுறதுக்கு? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எனது கட்சிக்காரர் ஒரு அப்பாவி. அவர் வாயில் விரலை வைத்தால் கூட கடிக்க தெரியாது. பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா? டேய், நீ காதை நோண்டிட்டு அதே வரலாம் வாயில வச்சா எப்படிடா கடிப்பான்? ஒரு சிக்கன் பீஸோ மட்டன் பீஸோ வச்சு பாரு, நல்லா கடிப்பான். என்னது மாமிசமா? பின்ன அல்ஜிப்ரா சம்மா. டேய், சிக்கன் மட்டனா மாமிசம் தான்டா. கோவப்படாத மகனே. ஒன்னு போட்டேன் அவ்வளவுதான். நீ ஊரப்பட்டவனோட சவகாசம் வச்சுன்னு இருக்க. இதுல என்ன பார்த்து மகனேனா ஊர்ல இருக்கிற குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பான்? மிஸ்டர் அப்பாராவ், கோர்ட்ல இந்த மாதிரி சத்தம் போடக்கூடாது. கடுப்பேற்றார் மயிலார். மிஸ்டர் அப்பாராவ், மைனர் வேர்ட்ஸ். அவர் யார் நினைச்சீங்க? அவர் மக்களுக்காண்டி அவதாரம் எடுத்தவர். இவன் என்ன புதுசா அடிக்கிறது? இவன் மிஞ்சி போன நடுவில் பிச்சை எடுப்பான், அந்த காசை வச்சு ஃபுல்லா குடிச்சு வாங்கி எடுப்பான். அவரை பத்தி என்ன நினைச்சீங்க? அவர் நினைச்சா வாயில இந்த குங்குமம் எடுப்பாரு. என் குமுதம், ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன் இதெல்லாம் எடுக்க மாட்டாரா? எடைக்கு போட்டா கிலோ 4 ரூபாய் எடுப்பேன். ஓ, நீ அந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் வேற பண்றியா? அதெல்லாம் வருஷமான டைம்பா. மிஸ்டர் காக்கா சாமியார், போன வருஷம் நவம்பர் மாசம் 14ஆம் தேதி உங்க ஆசிரமத்துல பாம்பு அடிச்சது. அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு நான் சொல்றேன். சொல்லிக்கோ. என்னடா இப்படி சொல்ற? பின்ன என்னடா, 13ஆம் தேதி தீபாவளி பாம்பு அடிப்பாம பலூனியா ஊதி ஊதி ஆர்டர் ஆர்டர். மிஸ்டர் காக்கா சாமியார், உங்களுக்கு சக்தி வரணும், நீங்க யாகம் நடத்துனீங்க. அதுக்காக காட்டுல இந்த புளியை அடிச்சீங்க. அதை நான் சொல்றேன். யுவர் ஆனர், காக்கா சாமி நடந்து போயிட்டு இருக்கப்போ அவர் காலை ஒரு புலி மிதிச்சிச்சு. மிதிச்சு சாரி கேட்கா போனனால காக்கா சாமி கோவப்பட்டு அந்த புலியை அடிச்சுட்டாரு. நோ மை லார்ட், அது ஆம்பளை புலி. அது எப்படி கிட்ட சாரி கேட்கும்? வேணா வேடி தானே கேட்கும். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். டேய், நான் என்ன மளிகை கடை அண்ணாச்சியா கண்டதெல்லாம் நோட் பண்றதுக்கு? சட்டத்துல என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லுங்கடா. சாரி டூட். மிஸ்டர் காக்கா சாமியார், உங்க ஆசிரமத்து பாத்ரூம்ல சிபிஐ கேமரா தான் கண்டுபிடிச்சிருக்கு. அதை பத்தி என்ன சொல்றீங்க? ஓ, அது அங்கதான் இருக்காப்பா. நான் காணும் கேட்டிருந்தேன். கண்டுபிடிச்சதுக்கு தேங்க்ஸ். சாமி, கேமராவா? மிஸ்டர் சபாபதி, while I am speaking, no cross speaking. Sit down. மிஸ்டர் யுவர் ஆனர், இவர் தனக்கென தனி கூலிப்படை வச்சுக்கிட்டு பல கிரிமினல் வேலையில செஞ்சுட்டு வராரு. இவர் கூலிப்படை தலைவர் மிஸ்டர் அர்னால்ட் ஆறுமுகத்தை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். பெர்மிஷன் கிராண்டட்.
அர்னால்டு ஆறுமுகம், அர்னால்டு ஆறுமுகம், அர்னால்டு ஆறுமுகம். அந்த பையனுக்கு பயம் இல்லை. சாமி தலை எடுக்கணுமா கால் எடுக்கணுமா? 1 கிலோ நுரையீரல் எடுக்கணும். டேய் கோர்ட்டுக்கு வந்துட்டு கறிக்கடைக்கார மாதிரியா பேசிட்டு இருக்க? ரவுடி அப்படிதான் பேசுவேன். பாத்தியா மூஞ்சில எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன். என்னமோ +2ல ஸ்டேட் கிளாஸ் மார்க் வாங்கினா பேசிட்டு இருக்க. டேய் உனக்கு நான் சாமிக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? அது நான் சொல்றேன். சாமியாரோட சித்தப்பாவோட அக்காவோட எல்லாரும் ஓடுனாங்க. யார் முதல்ல வந்து ஜெயிச்சாங்க? மிஸ்டர் பட்டாணி, நான் வாதாடும் போது ஊடால பேசிங்கன்னா என்னால வாதாட முடியாது. வாதாடாம கிளப்ல போய் சூதாட போறியா? பெரிய லாடு மாதிரி பேசிட்டு இருக்க. மிஸ்டர் அப்பாராவ் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. மிஸ்டர் அர்னால்டு ஆறுமுகம், சேலத்துல அந்த கொலைக்காக சாமியார் உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாரு? அது வந்து சொல்லுங்க. சொல்லுங்க கமான் சொல்லுங்க. சபாபதி அங்க என்ன கை காட்டிட்டு இருக்க? கொசுத்தல் அதிகமாயிடுச்சு சார். அதான் பத்தே விட்டுட்டு இருந்தேன். நோ மை லார்ட், சாட்சி சொல்ல வந்த ஆறுமுகத்தை சாட்சி சொல்ல விடாம தடுக்கிறாரு. இதிலிருந்து இந்த கொலைக்கும் அர்னால்டு ஆறுமுகத்துக்கும் சம்பந்தம் இருப்பது தெளிவாக தெரிய வருகிறது. அதனால் அர்னால்டு ஆறுமுகத்துக்கு இபிகோ முன்னுக்கு சாரி மை லார்ட், தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். காக்கா சாமியாருடன் சேர்ந்து செய்த கொலைகளுக்காக அர்னால்டு ஆறுமுகத்தை நான் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். டேய் நானே எல்லாத்தையும் எழுதி வச்சு படிச்சிட்டு இருக்கேன். நீ வேற அப்பப்ப அப்ஜெக்ஷன். சரி சொல்ல வந்ததை சொல்லி தொலை. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அர்னால்டு ஆறுமுகம் எவ்வளவு ஒல்லியா இருக்காரு. அவர் எப்படி குண்டா சட்டத்தில் அடைக்க முடியும்? அதுக்குன்னு அவர் முட்டை பாலா தந்து குண்டாக்கி குண்டர்ல போடுவாங்க. யாரையும் ஏமாத்த முடியாது. நான் எத்தனை படம் பார்த்திருக்கேன். அர்னால்டு ஆறுமுகம் ஒல்லியா இருக்காரு. அவர் குண்டா சட்டத்தில் அடைக்க முடியாது. நம்ம சாமியா போடுங்க. சாமி குண்டா தானே இருக்காரு. அட பாவி, என்கிட்ட துட்டை வாங்கிட்டு ஏமாண்டில குண்டை போடுறியடா. நான் குண்டு போட்டேனா? நீ தான் பந்த அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல குண்டு போட்ட. அட பாவி, அதேடா இங்க சொன்னேன். அதை சொல்லாம நீ ஹெரோயின் கடத்தினியா? அதை சொல்லவா? நான் ஹெரோயின் கத்தன உனக்கு எப்படிடா தெரியும்? அன்னைக்கு நீ போதையில இருக்கப்போ என்கிட்ட வளரிட்ட. ஏதோ உன்கிட்ட பணத்துக்கோசம் பப்ளிக்கா சொல்லாம விடுறேன். அதான் இப்ப சொல்லிட்டியடா. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் ஒரு நிறுவனர். டேய் கபோதி இங்க வாடா. சாமி யுவர் ஆனர், எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் ஒரே ஒரு கொலை மட்டும் பண்ணிக்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். டேய் அர்னால்டு கத்திய போடுறா. தேங்க் யூ. இருதரப்பு விவாதத்தினையும் கோர்ட்டில் நடந்த நிகழ்ச்சியையும் வைத்து இந்த கோர்ட் ஒரு முடிவுக்கு வந்துள்ளது. கோர்ட்டில் இவ்வளவு நேரம் அராஜகம் செய்து கொண்டிருந்த சபாபதியை கொண்டதற்காக காக்கா சாமியாரையும் அவருக்கு உதவி புரிந்த அர்னால்டு ஆறுமுகத்தையும் இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. வெற்றி, வெற்றி, வெற்றி.